ஷே எப்பா முனியப்பன் பேசுகிறேன். எப்பா முனியப்பன் கணக்கப்பா விஷ்ணு. எப்பா இப்போ எல்லா காவு கொடுத்தாச்சு, ரத்த காவு கொடுத்தாச்சு. படைகள் 3 படையை பிரிச்சுட்டான் கடவுள் பரமசிவன். உங்கள் அண்ணன் ஈஸ்வரன் 3 படையை பிரிச்சுட்டான். ஒரு படை எப்பயுமே அவன் கூட போவோம். அந்த படை உலகத்திலே யாருக்குமே தெரியாது. அந்த படை கையில் இருக்கிற படை யாருக்குமே தெரியாது. படையும் போகும். ஈஸ்வரன் இவனே ஒத்தையில் ஒரு ரூபத்துக்கு கோடிக்கணக்கான ரூபத்தில் உள்ளே போவான். இப்போ தான் அடி அரசியல்வாதி கொண்ட நரம்பு எடுத்து தான் விடணும். டெல்லி பிரதமர் மோடி உள்ளே மாட்டுவான், குடி சீக்கிரம் மாட்டுவான், மாட்டிடுவான். இப்போ அமித்ஷா மாட்டுவான், கண்டார ஒளிமை. இப்போ காங்கிரஸ் இன்னக்காரன் மாட்டிட்டான், விலங்கு மாட்டிட்டார். கடவுள் அவர் தான் உட்காந்து 1 கோடிக்கு லட்சம் கோடியில் உள்ளே இறங்குவார் தெரியுமாடா? கேடுகட்ட உயிமனை கடவுள்டா. ஏய் தமிழ்நாட்டில் கேடுகட்ட குயிமனை, கேடுகட்ட குயிமனை அறியலாய் முட்டா குயிமனை உட்காந்துருக்காரு. அறிவட்டத்தனமாக நடத்திக்கிட்டு இருக்கா, அறிவட்டத்தனமாக ஓடிக்கிட்டு இருக்கா. பிதிக்கி எடுத்து போடுவான், சாணி வெளியே வந்துடுவான். ஏற்கனவே சாணி வாய் வெளியே வரும். நீ தின்னுட்டு பின்னாடி கழிக்க, இது முன்னாடி கழிக்கிற அடி குறுக்கெலும்பு தட்டி ஒடிச்சு விட்ருவான். 3/4 சத்தியம் பூரா 2ஆம் நம்பருக்கு மொட்டையும் பேப்பர் வச்சு விட்டு உட்காந்து பாலாக்குதான். கேடுகட்ட உயிமனை 3 வேளைக்கு திக்கிறதுக்கு பூமியில் விவசாயம் கொடுத்துருக்கு. கண்டார ஒளிமனை 2ஆம் நம்பர் பிஸ்னஸ் கம்பெனி பூரா கம்பெனியை போட்டு அஞ்சு சொல்லுதான். விஞ்ஞானத்தில் நாங்கள் புளுத்தியாக போகுது, மேலே போகுதுங்க. தமிழ்நாட்டில் நாங்கள் தூக்கிட்டு இருக்கோம். கேடுகட்ட உயிமனை 2ஆம் நம்பரை பூமி நிலப்பரப்பை அழிச்சு வச்சுக்கடா. கேடுகட்ட உயிமனை 3 வேளைக்கு திங்கிறடா. 3 வேளைக்கு சப்புன்னு திங்கல பெண்ணு ஆணுமா? அந்த அறிவு வரண்டா. பூமி எதுக்கடா அழிக்கிய? கேடுகட்ட உயிமனை நிலப்பரப்பில் பூரா கெமிக்கல் ஆட்கள் மண்ணை செக் பண்ணுவான். அந்த நேரமே நடு கம்பியில் தூக்கி வச்சு மொத்தால புடுக்குள்ளே குண்டில் சூடு வச்சு தூக்கி எறிவான். உக்காளி மண் கண்ணீர் வெடிக்கடா. கேடுகட்ட உயிமனை 2 கை ரெக்கையை வச்சு 2 கால் ரெக்கையை வச்சு பூமி அழிக்க வந்த கேடுகட்ட உயிமனை கை ரெக்கை கால் ரெக்கை திருக்கி விட்ருவாங்கடா. இதுக்கு வாமூடியை போட்டுட்டு அலைதான் கண்டாரோல் என்னமோ சுத்த பொளுத்தி மாதிரி. கேடுகட்ட உயிமை 3/4 சத்தியம் கணக்கப்படாச்சுப்பா. கோர்ட்டு நீதிமன்றத்தில் ஏமா பார்த்து போய்க்கப்பா. கேஸ்கெட்டுக்கு பூராமே கணக்கு வழக்கு பார்க்குறது பூராமே கவனமாக படிக்கும். நாக்க கடிச்சிட்டு இருக்கான். மேடையை போட்டாலும் நாக்க கடிக்கான். அவன் கொடியை தூக்கி போகிறது நாக்க கடிக்கான். அங்கங்கே போய் வர்றதுக்கு நாக்க கடிக்கான். கண்டார் வலிமை இந்த தமிழ்நாட்டுக்கார கேடுகட்ட உரிமை நாக்க கடிப்பான். இது மோசமான கண்டார் வலிமை தமிழ்நாட்டில். ஏற்கனவே கணக்கு போட்டதான் தமிழ்நாட்டுக்காரப்பே மூளை திரிப்பான், நாக்க கடிப்பான். அதான் நீதிமன்ற கோர்ட்டில் நெற்கோட்டில் வருத வாரண்டு கணக்கு போட்டாரா கணக்கு உள்ள வாரண்டு கணக்கு வரும். வாரண்டு கணக்கு வந்தாலே ஆட்டோமேட்டிக்காக நீதிமன்ற கோர்ட்டில் மினவா போய்க்கும். கோர்ட்டார் ஆணு பெண்ணும் பார்த்து மினவா போய்க்கப்பா. எப்பா அக்யூஸ் நிற்கானா அதை வெளியே தள்ளி அங்கிட்டு ஓரமாக தள்ளிகிட்டே ஒன்று தள்ளுங்கப்பா. மொய்யின்னு விடாதீங்கப்பா. கேட்டு மொய்யின்னு விடாத. பூரா கேடுகட்ட வேலை வந்து நிற்கான். பெண்ணு ஆணுமா நிற்கி தள்ளி விட்டே நில்லு. தள்ளி விட்டுரு. பூரா வழக்கறிஞ்ச சொல்லி எப்பா மொய்யி நிற்காமல் அங்கிட்ட நிற்க சொல்லு. அந்த டைம் வரல உள்ளே வந்து ஆஜராகிட்டு போக சொல்லப்பா. பெரிய சிக்கல் வந்துடும். சிக்கல் வந்துடும். இப்போ நாக்க கடிச்சிட்டு வரான். கர்றன்னு நாக்க கடிச்சிக்கிட்டே வரான். அரசியல்வாதி கடிக்கான். பல லட்சம் கோடி உள்ள கடிக்கான். வார்டில் கிடவன் கடிச்சிட்டே வரான் நீதிமன்ற கோர்ட்டில். இப்போ நெற்கோட்டில் வரும். வராதில்ல நெற்கோட்டில் எல்லாம் அரெஸ்ட் வாரண்ட் தான் வரும். அது ராணுவ வானரப்படை தரப்படை விமானப்படை உள்ளே வந்தோடனே ஆட்டோமேட்டிக்காக தூக்கி 13 செயலராக 13 கம்பி அரசியல்வாதி சொத்து பூரா போயிடும். இத்தனை ஏக்கர், இத்தனை லட்சம் ஏக்கர், இத்தனை ஏக்கர், இத்தனை கோடி ஏக்கர். கேடுகட்ட உரிமையை உழைச்சாடா இல்லை மொத்தம் எழுதி வச்சுருக்கான் பாரு. மொட்டையம் பேப்பர் அச்சடித்த பேப்பரை விட்டு டெல்லியில் தமிழ்நாடு வரைக்கும் விட்டு பூரா பாழாக்கிட்டான். உலக நாடே பாழாக்கிட்டான். இப்போ உழைச்சி திங்க தெரியாமல் காலை 2 பிளந்து போனால் அரசியல்வாதி கேடுகட்ட உரிமை 3/4 சத்தியம்.